பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன் என்று பைபிள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமையாக இருந்தார்கள். ஒரு நாள் 2 நாள் அடிமையம் அல்ல, பல 430 வருஷம் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜனங்களுடைய வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறாராம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே இரவுல அந்த ஜனங்களுக்கு தேவன் விடுதலை கொடுத்தார். அதே மாதிரி உன்னுடைய வேதனையிலிருந்து உனக்கு யார் வெளியே கொண்டு வர முடியவில்லை. என் வேதனையிலிருந்து, என்னுடைய பிரச்சனையிலிருந்து, என்னுடைய கண்ணீரிலிருந்து எனக்கு சொல்ல முடியாத கவலைகள், வேதனைகள் இருக்கிறது. இதிலிருந்து யார் எனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், என்னை தேற்ற முடியும், என்னை பலப்படுத்த முடியும், எனக்கு நிம்மதியை கொடுக்க முடியும் என்று கண்ணீரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு இயேசு இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் தான் நம்மளை தேற்ற முடியும், அவர் தான் நம்மளை பலப்படுத்த முடியும், அவர் தான் நம்மளுக்கு சகாயத்தை பண்ண முடியும். ஏன்னா நம்மளுடைய வேதனைக்காக, நம்ம நல்லா இருக்கிறதுக்காக அவர் சிலுவிலே அவர் தொங்கினார். இது முதலாவது நம்ம அறிகிற அறிவு நம்மளுக்கு இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, அது எப்படியாப்பட்ட வேதனைனா இருக்கட்டும், நீ தேவ சமூகத்துல ஏசப்பா கிட்ட வந்து நீ ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் தேவன் உங்களுடைய வேதனையிலிருந்து உனக்கு சமாதானத்தை கொடுத்து, உனக்கு தேற்றி பலப்படுத்தி அவரால் தான் கூடும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எகிப்து தேசத்துல அந்த ஜனங்களுடைய வேதனையை அறிந்திருக்கிற தேவன் உங்களுடைய வேதனை அறிய மாட்டாரா? உங்களுடைய வேதனையிலிருந்து விடுதலை கொடுக்க மாட்டாரா? ஏன்னா இது எல்லா வேதனையிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டுமானால் நம்ம ஏசப்பா விசுவாசிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, கர்த்தாவே என்னுடைய வேதனையிலிருந்து நீங்கள் விடுதலை கொடுக்க முடியும், கொடுக்குவீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு சமாதானத்தை கொடுக்குவீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உன்னோடு கூட பேசினார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.